ஹலோ ஹலோ டு எவ்ரிபடி. எகெயின் இங்கே ஒரு மழை பெய்யக்கூடிய ஒரு ஒரு பகல் நேரம் வால்பாறை ஹில்ஸில் ஒரு சின்ன ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்ட்டு என்னோடய கார் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், அதில் எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு பாருங்கள். சூப்பரான ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் இதெல்லாம். இன்டீரியர் வால்பாறைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது. இதில் ரோடு சூப்பராக இருக்கும். முடிஸ் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலிருந்து என்னுடைய சின்ன ஒரு பயணத்தை தொடங்குறேன். ஸோ என்ஜாய் த ட்ரிப் வித் மீ. இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். புது ரோடு மாதிரி அப்படியே கிளியர் பவுண்ட்ரிஸோட இரண்டு புறமும் பசுமை நிறைந்த இயற்கை காட்சி. ஆமாங்க, இது வால்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு பல வில்லேஜஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு இது. நானும் என்னோடய காரில் மிதமான வேகத்தில் பயணம் செஞ்சுட்டே இருக்கேன். செமையான ஒரு ட்ராவல், செமையான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கேரண்டியாக இருக்குது. மலைகள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஆங்காங்கே சிறு ஸ்பீட் பிரேக்கர்ஸ். கொஞ்சம் மெதுவாகவே தான் போயிட்டுருக்கேன். இந்த மழை காலத்துலேயுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். டீ எஸ்டேட்ஸ் போத் சைட்ஸ் செமையாக இருக்குல்ல. இந்த ரோடு பகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸில் அமைஞ்சிருக்கு. டெப்த்தாக உள்ளுக்குள்ளே வந்து அமைஞ்சிருக்கு. வால்பாறை வந்து ஆனைமலை டைகர் ரிசர்வுக்குள்ளே வரனால இங்கே ஃபுல்லாக வனவிலங்குகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸில் போகும்போது எல்லா விதமான வனவிலங்குகளையும் பார்க்கலாம். யானை, புலி, சிறுத்தைப்புலி, அப்புறம் காட்டெருமைகள், மான்கள், இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். கொஞ்சம் மெதுவாக போய்க்கிறது தான் நல்லது. எதிரே வரும் வாகனங்கள் வந்து விபத்துக்குள்ளாகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. வாகன போக்குவரத்து குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கொஞ்சம் வேகமாக போகக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக போய்க்கிறது நல்லது.
செமையாக இருக்குது. இந்த கிளைமேட்டில் ரோட்டில் போகிறதுக்கு செமையாக இருக்குது. இப்போ தான் பேசி முடித்தோம். நம்மளுடைய முன்னாண்ட பாருங்கள், ஒரு பஸ் அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். சின்ன ரோட்டில் இந்த பஸ் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த காட்சியை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்படியே நேச்சுரலாக அப்படியே உள்ள அந்த பஸ் ரூட்டில் அப்படியே பஸ்ஸு செமையாக போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் வானம் வந்து கொஞ்சம் மேகமூட்டம் இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல. இது அதிசயம்தான். ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மழை வந்துடும். மழை வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த ரூட்டில் இந்த பஸ்ஸை நம்பி தான் எல்லாருமே இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில், மதியம், அப்புறம் சாயந்தர நேரம் எல்லா நேரத்துலையுமே ஒரு பஸ் வந்துட்டுருக்கு. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் மான்சூன் டைமில் எடுத்தது தான். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து மான்சூன் கிளைமேட் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வீடியோஸ் போட மாட்டாங்க. பிரைட் சன்ஷைன் இருக்கும்போது தான் வீடியோஸ் எடுப்பாங்க. பட் நான் வந்து இந்த சீசன், மான்சூன் சீசன் எப்படி இருக்கும், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் செப்டம்பர், அக்டோபர் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பீக்காக இருக்கும். அக்டோபரில் கொஞ்சம் மழையெல்லாம் குறையும். வால்பாறை ஃபுல்லாகவே வந்து இங்கே பெய்கிற மழை ஃபுல்லாகவே வந்து ஷோலா டேம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போய் அங்கேருந்து கீழே நீர் பாசனத்துக்காக பல மாவட்டத்துக்கு போகுது. ஸோ அப்படிங்கும்போது இங்கே ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அவசியம். அதுவும் இந்த சீசனில், இந்த டைமில் கண்டிப்பாக ரெயின்ஃபால் வேணும். நீங்களே பாருங்கள், கொஞ்சமாக அந்த வானம் வந்து கொஞ்சமாக அப்படியே சன்ஷைன் வர மாதிரி இருக்குது. மைல்டாக சன்ஷைன் வந்தோடனே எவ்வளோ அழகாக பிரகாசமாக இருக்குது பாருங்கள். இந்த மூடி கிளைமேட்லேயுமே இவ்வளோ அழகாக இருக்குது. சன்ஷைன் கொஞ்சம் வந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான், பயங்கர பிரகாசமாக மின்னும். இந்த இயற்கை வளங்களோடு இருக்கிற இந்த ஹில்ஸ் எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட்ஸ் தான். போத் சைட்ஸ் டீ எஸ்டேட்ஸ் தான். இந்த மாதிரி ஒருத்தரோடு போயிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 4-5-10 கிலோமீட்டர்ஸ், 5 to 10 கிலோமீட்டர்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் இந்த ரோடு. நார்த் இந்தியன் பீப்புள்ஸ்லாம் வராங்க பாருங்கள். இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே டீ எஸ்டேட்டு
பிளான்டேஷன் ஒர்க்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இங்கே மேஜர் ஒர்க்கு இங்கே டீ பிளான்டேஷன் ஒர்க்ஸ் தான். பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அப்போவும் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபைனலாக இந்த ஒத்த ரோடு வந்து முடிய போகுது. அதிரப்பள்ளி ரோட்டில் ஜாயின் ஆகுது. அதிரப்பள்ளி ரோட்டில் ஜாயின் ஆகி அப்படியே வந்து நம்ம என்னுடைய ஒர்க் பிளேஸுக்கு போயிட்டுருக்கேன். மேலே பாருங்கள், உங்களுக்கு தெரியுது சோலையா டேமோட ஷட்டர் பாருங்கள். பிரமாதமாக எவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ கிளால் இருக்குது, தாழ்வாக இருக்குதுன்னு நம்ம பாருங்கள். டேம் மேலே இருக்குது, நம்ம கீழே இவ்வளோ தாழ்வாக இருக்கும். டேம் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ கெப்பாசிட்டியோட தண்ணியோட நிறைய ஃபுல்லாக இருக்குது. பிரிட்ஜு தெரியுது பாருங்கள். ஆல்மோஸ்ட் 50 years பிஃபோர் கட்டின இந்த பிரிட்ஜு இன்னும் வலுவாக இருக்குது. இந்த பிரிட்ஜுக்கு அடியே தண்ணி போகும். லெஃப்டில் வந்து அப்படியே கேரளா போகும். சுற்றுலா பயணிகள்லாம் பாருங்கள், எல்லாம் இங்கே வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ என்னோடய பயணம் வந்து இதோட முடிய போகுது. என்னுடைய ஒர்க் பிளேஸுக்கு அருகாமையில் வந்துட்டேன்.
ஓகே வியூவர்ஸ், என்னோடய ஒர்க் பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஷோலே நகர் பிரைமரி ஹெல்த் சென்டர் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.